ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக செய்யலாம். சாப்பிட்றதுக்கு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முட்டை கிரேவியை இட்லி, தோசை, நான், பூரி, சப்பாத்தி எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி அசத்தலாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கோ இல்லை ஆஃபீஸில் லஞ்ச் கட்டிட்டு போகிறவங்களுக்கோ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இதை கண்டிப்பாக செய்யலாம். சாதத்தோடு சேர்த்து இந்த கிரேவியை பிசைஞ்சு சாப்பிடும் போதுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். இந்த முட்டை கிரேவியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல எண்ணெயில் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவை வதக்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா மசாலா கரிஞ்சு போயிடும். மசாலா லைட்டாக வறுபட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் வருது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் வேக வச்ச முட்டையை கத்தி வச்சு நல்லா இந்த மாதிரி கீறி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வரி வரியாக நல்லா அழகாக கோடாக நம்ம கீறி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பக்கம் நம்ம கத்தி வச்சு நல்லா கீறிட்டோன்னா அதே முட்டையில் ஆப்போசிட் சைடுமே அதே போல் இதே மாதிரி கீறிட்டு அதுக்கப்புறம் முட்டையை எடுத்து பார்த்திங்கன்னா 2 சைடும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதே போல் மீதம் இருக்க எல்லா முட்டையுமே நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த மசாலாவில் சேர்த்து ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த முட்டை எல்லாத்தையுமே நல்லா மசாலா கூட வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மசாலா எல்லாமே நல்லா முட்டையில் சார்ந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ முட்டை எல்லாத்தையுமே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 1/2 ஸ்பூன் சீரகம், 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 4 சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாயை நடுவில் கீறிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் வதங்கி நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்த உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போக நல்லா ஒரு முறை வதக்கிக்கலாம். அடுத்ததாக 2 தக்காளி மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளி அரைச்ச அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலம்பிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நம்ம வதக்கி விட்டுக்கணும். தக்காளி நல்லா வதங்கி மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற இந்த ஸ்டேஜில் இப்போ இதில் இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி மேலே கிரேவியில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த சமயத்தில் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கிரேவி இருக்கும்போது தான் நம்ம இட்லி, தோசை, நான், பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கிரேவி பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலாவில் வதக்கி வச்சுருக்க முட்டையெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். முட்டையெல்லாம் கிரேவியில் சேர்த்த பிறகு இப்போ கிரேவி கூட முட்டையை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே முட்டையை நல்லா மசாலாவில் ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இந்த கிரேவி கூட சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சபடியே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்போது முட்டை நல்லா இந்த கிரேவி கூட சார்ந்து வந்துடும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை கிரேவியை நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இது இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு மட்டும் இல்லை, ரசம் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும் போதும் தொட்டுக்கிறதுக்கும் இந்த சாதத்தோடு சேர்த்து தொட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.